சார் வெங்கடேஷ் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். முதலாவதாக இந்த ஜாதகத்துக்கு உங்களுடைய பலனை சொல்லுங்க சார். சார் கேக்குதுங்களா? சார் வெங்கடேஷ் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இந்த ஜாதகத்துக்கு நீங்க சொல்லலாம் சார். ஐயா நன்றிங்க சரிங்க, கவனிக்காம விட்டுட்டேன். அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நம்முடைய குருநாதர் ஐயா ஜோதிடரை வணங்கி அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய கடனை செலுத்திக் கொண்டு இந்த பலன் சொல்றேங்க ஐயா. 11/5/2001 8:39 AM திண்டுக்கல்லில் பிறந்த ஒரு பெண் ஜாதகம். மிதுன லக்னம், தனுசு ராசி, மூலம் 3ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்க. இவ 24 வயசு ஆகுதுங்க ஐயா. ஜாதகத்தை பொறுத்தவரை ஜாதகம் லக்னத்தை பொறுத்தவரைங்க லக்னம் 5 டிகிரியில் இருக்கு. அது லக்ன சந்தி மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை பார்க்கறதுக்கு. இரண்டாவதாக லக்னத்துல ராகு, 8ல கேது. எல்லா கிரகங்களும் ராகு கேது கூட பிடியில் அடங்கி இருக்கிறாங்க. ஸோ காலசர்ப்ப தோஷம் இருக்கிற ஜாதகம் மாதிரி இருக்கு. ரெண்டாவது சந்திரன் தேய்பிரை சதுர்த்தியில லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருங்க ஐயா. சுக்கிரனும் சூரியனும் உச்சமா இருக்கிறாங்க அந்த ஜாதகத்தில். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி இருக்கிறாங்க. பரிவர்த்தனையாகி பலனாகிறாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. நவாம்சத்தில் புதன் வர்க்கோத்தமா இருக்கார். குரு உச்சமாக இருக்கிறார் நவாம்சத்தில். அடுத்ததாக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை லக்னத்தை பார்த்தோம்னா லக்னம் செவ்வாய் சந்திரனோட பார்வையில் இருக்கு அப்படிங்கிற லக்னம் அவ்வளவு சுபத்துவமாக இல்லை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது லக்னாதிபதி புதனும் தன் வீட்டுக்கு 12ல மறைஞ்சிருக்காரு. சனி குருவோட பிடியில் இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி ரெண்டும் அவ்வளவு சுபத்துவமாக இல்லை அப்படிங்கறத இந்த ஜாதகத்துல பார்க்க வேண்டியிருக்குங்க ஐயா. ரெண்டாவதாக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கறத அவங்க கேட்டுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி லக்னத்துல குரு முதன்மை சுபம்னு சொல்ல குரு 12ஆம் இடத்துல உட்கார்ந்து 4, 6, 8 3 இடங்களை பாக்குறாரு. சனி 2, 6, 9 3 இடங்களை பாக்குறாங்க. இதுல மெயினா குரு 6ஆம் இடத்தை பாக்குறதுனால இவங்க பெரும்பாலும் கடன் வாங்காம இருக்கிறது நல்லது. கடன் வாங்கினால் கடன் கொஞ்சம் வளரும். ஸோ கடனை கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பார்க்கணுங்க ஐயா. ரெண்டாவது இவங்க கொஞ்சம் லக்னத்தை செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. இவங்களுக்கு அவசரப்படக்கூடாது, அவசரப்பட்டு இந்த முடிவை எடுக்கக்கூடாது. 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கொஞ்சம் வார்த்தைகள் தடிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிதான போக்க கடைபிடிச்சு அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்காம பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு முக்கியமா நம்ம இந்த பெண் ஜாதகிங்கிறதுனால முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு பலனா இருக்குங்க ஐயா. ரெண்டாவது 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய், கேது, சுக்கிரன் 3 கிரகங்கள், சந்திரன் 3 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறது 7ஆம் இடத்தை கொஞ்சம் கெட்டு போயிருக்கு. 7ஆம் இடத்தை எந்த விதமான சுபகிரகங்களும் பார்க்கல அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இவங்க 7ஆம் இடத்துல செவ்வாய் கேதுல இருக்கிறதுனால அது ராகுகேது ஜாதகமா இருக்கிறதுனால ராகுகேதுக்கு முறையான பிரீத்திகள் பண்ணால் திருமணம் தடையின்றி நடக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா இதுல பார்க்கணுங்க இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக இந்த ஜாதகத்துல ஒரு நல்ல விஷயம்னா 8, 12 2 இடங்கள் சுபத்துவமா இருக்கு. ஏன்னா குரு 8ஆம் இடத்தை பார்த்திருக்கார், 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்காரு. 8, 12 பரிவர்த்தனை சுபத்துவமா இருக்கிறதுனால இவங்க வெளியூர் வெளிநாடு மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னா நல்ல இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கும். பெரும்பாலும் இவங்க உள்ளூருக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். வெளியூர்ல இருக்கிறதா வாய்ப்பு ஜாஸ்தி. வெளியூர்ல இருந்தா நல்ல விதமாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது சந்திரனுக்கு முன்பு ராசிக்கு முன்னாடி பின்னாடி எந்த கிரகங்களும் இல்லை. ராசி இவங்க தன்னுடைய சொந்த சுய முயற்சியில வாழ்க்கையில மேல வருவாங்க தவிர பெரிய அளவுக்கு சப்போர்ட் இருக்காது. சொந்த முயற்சியில இவங்க கண்டிப்பா வாழ்க்கையில மேல வருவாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணுங்க. அடுத்ததாக இவங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு, அதாவது உபயலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி தான் பாதகாதிபதி. 7ஆம் அதிபதி 12ல மறைஞ்சிருக்கார். அதே சமயத்தில் 6-11 செவ்வாய் 7ல உட்கார்ந்துருக்காருங்கிறதுனால களத்திரஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற முதலே சொல்லியிருந்தேன். ஸோ களத்திரஸ்தானத்துக்கான இவங்க அந்த முறையான பிரித்திகளை கண்டிப்பா இவங்க செஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு இருக்கு. அடுத்து படிப்பு என்ன படிச்சிருந்தாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. படிப்பை பொறுத்தவரை 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி,
அந்த இடத்த சனி பார்க்கறதுனால ஆரம்ப கல்வியில் பெரிய அளவு சிறப்பா இருந்திருக்காது. ஒரு சில தடை தாமதங்கள் இருந்து சுமாரான அளவுக்கு தான் படிச்சிருப்பாங்க. அதே சமயத்தில் 4ஆம் இடம் சொல்லப்படுற உயர்கல்வி ஸ்தானத்தை பொறுத்தவரை குருவும் பார்க்கறாங்க, சுக்கிரனும் பார்க்கறதுனால உயர்கல்வி வந்து ஓரளவுக்கு நல்ல விதமா படிச்சு முடிச்சிருப்பாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. அதே மாதிரி 9ஆம் இடம் உயர்கல்வி அப்படின்னா 9ஆம் இடத்து அதிபதியான சனி வந்து 12ல மறைஞ்சிருக்காரு. சோ வந்து பட்டப்படிப்புல கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பட்டப்படிப்பு இவங்க முடிக்க வேண்டி இருந்திருக்கலாம். புதன் சம்பந்தப்பட்ட படிப்பு தான் இவங்க படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. வேலையும் புதன் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கலாம். ஏன்னா முதன்மை சுபம் பார்த்தோம்னா இங்க வந்து புதன் தான் இருக்காரு. ஏன்னா எந்த மற்ற கிரகங்கள் எதுவுமே முதன்மை பலத்துல இல்ல. சுக்கிரன் எந்த கிரகத்தையும் பார்க்கல, குரு எந்த கிரகத்தையும் பார்க்கல. குருவோட இணைஞ்சிருக்கிறது புதனும் சனியும் மட்டும்தான். சோ புதன் கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்காரு குரு கூட. அப்படிங்கறதுனால புதன் சார்ந்த படிப்புகள், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஐடி, கம்ப்யூட்டர், பினான்ஸ் செக்டர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சைட்ல வந்து ஏஜென்சிஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு துறையில வந்து இவங்க வேலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. அதுக்கு பாட்டு அது ஒரு முக்கியமானதுங்க ஐயா. அப்புறம் வந்து இவங்க வந்து திருமணம் எப்போன்னு தந்தை ஸ்தானத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு நடக்கிற திசை வந்து பாத்தீங்கன்னா சூரிய திசையில் சனி புத்தியில் சுக்கிரன் அந்தரம் நடந்துட்டு இருக்கு. இந்த லக்னத்தை பொறுத்தவரை 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 11ல உச்சமா இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உபய லக்கணத்துக்கு 7-11 வந்து மாரகஸ்தானம், 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. சோ இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கான வேலை வந்து அந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. சோ சூரிய தசை ஆரம்பிச்சதுல இருந்தே தந்தை வந்து கொஞ்சம் பிரச்சனை உடம்புல ஆரம்பிச்சிருக்கும். சோ இந்த சூரிய தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்து கண்டிப்பாக தந்தைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவருக்கு வந்து சூரிய தசை முடிஞ்ச பிறகு சந்திர தசையில ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு எல்லாமே சரியாயிடும். ஏன்னா சந்திரன் நல்லா தான் இருக்கார், 2ஆம் அதிபதி 7ல தான் இருக்கார், அதனால பிரச்சனை இருக்காது. ரெண்டாவது வந்து குருவும் சந்திரனும் இங்க 6-8 சஷ்டாஷ்டகமா இருக்கிறாங்க. சோ வந்து ஒரு சகட யோகம் இருக்கிற ஜாதகம் கொஞ்சம் முன்பின் இருக்கும் இவங்க பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு அடுத்து வர சந்திர திசையில் வந்து இவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா 2ஆம் இடம் 7ஆம் இடம் சம்பந்தப்படுது. அப்படிங்கறதுனால கண்டிப்பா திருமணம் நடக்கும். இவங்க சந்திர திசையில வந்து குரு புத்தி, புதன் புத்தி, சனி புத்தி, இந்த 3 புத்திகள்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 6-8 சஷ்டாஷ்டகமாக நடக்குது. கோச்சார ரீதியாக பார்த்தோம்னா கோச்சார ரீதியாக இன்னைக்கு இவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. குரு மட்டும் அதிசாரத்துல சிம்மத்தில் இருக்கார், ராசிக்கு 8ல இருக்கார். அப்படிங்கறதுனால இந்த அதிசார பயிற்சி முடிஞ்சு பழையபடி குரு பழைய இடத்துக்கு மிதனத்துக்கு திரும்பி வரும்போது இவங்களுக்கு இந்த இப்ப ஒரு சில மனக்குழப்பங்கள், கவலைகள் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் அவங்களுக்கு. அடுத்து அது கண்டிப்பாக குரு மறுபடியும் திரும்பி அதிசாரம் முடிஞ்சு மிதனத்துக்கு வரும்போது அந்த மனக்கலப்பங்கள், கவலைகள் வந்து கண்டிப்பாக முடியும். இவங்களுக்கு வந்து திருமணத்திற்கான பேச்சு வந்து அநேகமா இப்பவே ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சந்திர நாடிப்படி பார்த்தோம்னா சந்திரன் இப்ப தாண்டி வந்துட்டாரு, சுக்கிரன் நோக்கி போயிட்டு இருக்காரு. சோ களத்திரஸ்தானத்தை நோக்கி தான் களத்திரன் சுக்கிரன் நோக்கி போயிட்டு இருக்காருங்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் இப்பயே ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் சந்திர திசையில், அதாவது 2029 சந்திர திசை ஆரம்பிக்குதுங்க ஐயா. சோ 2029க்கு பிறகு திருமணம் நடந்தால் 2029 பிறகு திருமணம் நடக்கும்போது நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்காலம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அடுத்து வர திசைகள் வந்து சந்திர திசை நல்லா தான் இருக்கும். சோ சந்திர திசை நடக்கிற 10 வருஷம் பெரிய அளவுக்கு இடர்பாடுகள் எதுவும், அதாவது மிதுன லக்கணம் சந்திர திசை பெரிய இடர்பாடுகள் கொடுக்காது. லக்னத்துக்கு 7ல தான் இருக்கு. அப்படிங்கறதுனால கண்டிப்பாக நல்லா இருக்கும். சந்திர திசையில் அந்த 3 புத்திகள் மட்டும் கவனமா இருக்கணும். குரு புத்தி, புதன் புத்தி, சனி புத்தி. அதை தவிர்த்து மித்தபடி இவங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றிங்க. நன்றிங்கய்யா. நல்லா வர வர கொஞ்சம் டெவலப்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா இருக்கு சார் நீங்க கொடுத்த பதில். ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் கவனிக்கிறேன். அதாவது நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்றதுக்கும் இப்ப சொல்லிக்கிட்டு வர்ற போது சில இது சரியா கொண்டு சொல்ல வர்றீங்க. ஐயா கணேசன் ஐயா நீங்க சொல்லுங்கய்யா. சார் கணேசன் சார் நீங்க இருக்கீங்களா சார்? சொல்லுங்க சார். கேக்குதுங்கய்யா, சொல்லுங்க பாப்போம். சரி. அனைத்து சோதர சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த சாதகம் வந்து ஒரு பெண்ணுடைய சாதகம். 11/5/2001 8:30 AM திண்டுக்கல்ல பிறந்த சாதகம். இந்த சாதகனுடைய லக்கணம்னு பார்த்தா மிதுன லக்கணம், ராசி தனுசு ராசி, நட்சத்திரம் மூலம் 3ஆம் பாதம்.
இவருக்கு கண்ணகால தசா இருக்கும். கேது தசா நாள் இருந்திருக்கு. நடப்பு கால தசான்னு பார்த்தா சூரிய 2029 5 மாதம் 16 நாள் ஆயிருக்கு. கேக்குதா ஐயா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. ஹலோ, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ரைட்டு, சரி. சின்ன கல்வி என்னன்னு கேட்டீங்க. இந்த சாதகின் ஆரம்ப நிலை கல்வி குறிக்கும் 2ஆம் இடத்து அதிபதி புதன் 12ஆம் இடத்தில் சனி குருவுடன் கூடி வற்போதுமும் பெற்றிருக்கிறார். லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் ராகு வக்ரம், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான், 12இல் குரு புதனுடன் இணைவு. எனவே ஆரம்ப நிலை கல்வியில் சிறு தடங்கள் ஏற்பட்டு பின்னாடி இடம் மாறி படித்து ஆரம்ப கல்வியை சிறப்பாக முடித்திருப்பார். உயர்கல்வியை குறிக்கும் 4ஆம் இடத்து அதிபதி வித்தியாகாரரான புதன் 12இல் வர்க்கோதமம், சனி குருவுடன் சேர்க்கை. ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி குரு 12இல் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். எனவே இவரது உயர்கல்வி சிறப்பாகவே அமைந்திருக்கும். பட்டப்படிப்பை குறிக்கும் 9ஆம் இடத்து அதிபதி சனி பகவான், 12ஆம் இடத்தில் புதன் குருவுடன் சேர்க்கை. அத்துடன் ராசிப்படி 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் 11ஆம் இடத்தில் உச்சம். எனவே இவர் கம்ப்யூட்டர் அட்வொகேட் அல்லது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் என்ஜினியர் அல்லது ஆடிட்டிங், அக்கௌண்டன்சி இதில் ஏதாவது ஒரு துறையில் பட்டம் பெற்றிருப்பார். அடுத்து வேலைன்னு கேட்டுக்கீங்க. இந்த சாதகியின் வேலையை குறிக்கும் 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 7ஆம் இடமான குருவின் வீட்டில் கேது சந்திரனுடன் கூடி இருப்பதுடன் ராசிக்கு 6ஆம் இடமான 12ஆம் இடத்தில் குரு சனி புதன் கூடி புதன் வற்புதமம். எனவே இவர் விவசாயத்துறை ஏவோ அல்லது கடைநிலை மருத்துவம் அல்லது ஆசிரியர் பணி கூட செய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்து தகப்பன் ஒருவன் 12 நீங்க மீட் பண்ணிக்கோமா சார்? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். தந்தையை குறிக்கும் அதிபதி சனி பகவான், தந்தையை குறிக்கும் 9ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 12ஆம் இடமான அயன சயன போகத்தில் இருந்து கொண்டு குரு புதனுடன் சேர்க்கை பெற்றதுடன் இங்கு இருந்த இந்த சனியாகப்பட்டவர் 2, 9ஆம் இடங்களான குடும்பம், ருண, ரோக சாணம், மற்றபடி தந்தை சாணம் ஆகியவற்றை பார்ப்பதால் இவரது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு படுக்கை நிலையில் கூட இருக்க வாய்ப்புண்டு. அத்துடன் தந்தையை குறிக்கும் இந்த சூரியன் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று செவ்வாயின் வீட்டில் இருப்பதும் காரணமாகும். இந்த சாதகியின் ராசிப்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 9ஆம் இடமான சிம்மமனையே வருவதும் இவருக்கு நற்பலனை தரவில்லை. இந்த சாதகிக்கு தற்போது நடப்பதும் சூரிய தசா வரும் 7/7/2029 வரை நடப்பில் உள்ளதால் இதன் பிறகு வரக்கூடிய சந்திர தசா இவருக்கு நற்பலன்களை தர இருப்பதால் 2029க்கு பிறகு இவரது தந்தை குணமடைந்து நல்ல நிலையில் வருவார். இவருக்கு திருமணம் எப்பொழுதுன்னு கேட்டிருக்கீங்க. இந்த சாதகியினுடைய 7ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இட செவ்வாய் என்பது 8இல் செவ்வாய் இருந்தால் முழு பங்கும், 7இல் செவ்வாய் இருந்தால் 3/4 பங்கும், 4இல் செவ்வாய் இருந்தால் அரை பங்கும், 2இல் செவ்வாய் இருந்தால் 1/4 பங்கும், 12இல் செவ்வாய் இருந்தால் 8இல் 1 பங்கும் என்ற அடிப்படையில் இதில் 3/4 பங்கு செவ்வாய் இருப்பதாகவே முழுமையாக தெரிகிறது. எனவே செவ்வாய் தோஷத்தை பார்க்க வேண்டும். இந்த சாதகியின் 7ஆம் இடத்து அதிபதி குரு 12ஆம் இடத்தில் சனி புதனுடன் சேர்க்கை தாமதம் பெறுகிறது. அத்துடன் அறிந்த தெரிந்த களத்தில் இருக்க வாய்ப்பும். 7ஆம் இடத்தில் உச்சம், 7ஆம் இடத்தில் சபையுடன் கேது சந்திரன், இந்த சபையும் 7ஆம் இடத்தில் ஐயா எரிச்சல் ஆகுதுங்கய்யா, உங்க சவுண்ட்
ஐயா சரியா கேட்கலங்கய்யா, திரும்ப முதல்ல வாய்ப்பு இருக்கும். ஹலோ சொல்லுங்கய்யா. ஹலோ கேக்குதா ஐயா? இல்லங்கய்யா சரியா கேட்கல. இல்ல திரும்ப கொஞ்சம் நீங்க முதல்ல சொல்லுங்களேன். இதை மட்டும் சொல்லவா திருமணத்தை? திருமண விஷயங்களை அதெல்லாம் கேட்கலையா ஐயா? இல்ல செவ்வாய் தோஷம்னு மற்றது சொன்னீங்களா? எல்லாமே கேட்கலையா? ஐயா செவ்வாய் தோஷத்துல திருமணத்தை சொல்லவா? ஆமா செவ்வாய் ஹலோ சொல்லுங்க. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்கய்யா. செவ்வாய் சொல்லுங்க. ரைட் ரைட். இந்த சாதைவினுடைய சாதை வந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. செவ்வாய் வந்து கேது மற்றபடி சந்திரனுடன் கூடி இருக்கு. இந்த 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது வந்து 3/4 பங்கு செவ்வாய் என்பதை திண்ணமாகும். எனவே இவர் வந்து செவ்வாதோதத்தை குறிப்பிட்டு பார்க்க வேண்டும். அடுத்து வந்து இந்த சாதையினுடைய 7ஆம் இவரது திருமணம் தாமம் என்பதை காட்டுகிறது. அத்துடன் இவர் அறிந்த தெரிந்த கலத்திரமாக இருக்க வாய்ப்புண்டு. கலத்திரகாரன சுக்கிரன் 10ஆம் இடத்தில் உச்சம். கலத்திரத்தானமான 7ஆம் இடத்தில் செவ்வாயுடன் கேது சந்திரன். இந்த சந்திரனும் செவ்வாயும் 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்ப்பதால் வரக்கூடிய சந்திரதசா புத்தி அல்லது சந்திரத செவ்வாய் புத்தியில் இவரது 29 to 30வது வயதுக்குள் இவருக்கு தெரிந்த அறிந்த கலத்திரம் அல்லது காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகம். இது சிறப்பா இருக்கும். இந்த 29 to 30 இவர் திருமணம் செஞ்சாருன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஐயா. சுகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் வந்து ஹேண்ட் ரைஸ் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சார் கருணா சார், நீங்க வந்து உங்க பலன் சொல்லலாம் சார். சார் நீங்க அடுத்து அவரு ஹேண்ட் ரைஸ் பண்ணலையோ சார். ராஜ் ரமேஷ் சார் நீங்க சொல்றீங்களா? ஐயா நான் சொல்றேன் ஐயா. சொல்லுங்க. அனைத்து குருமார்களுக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு கொடுத்த ஒரு ஜாதகம், ஒரு பெண்ணோட ஜாதகம் 11/5/2001 காலையில வந்து 8:39 AM காலையில கொடுத்துறாங்க. ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி. லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்னம். லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்னம். லக்னாதிபதி எங்க இருக்காரு அப்படின்னா 12ல இருக்கிறாருங்க. அப்ப லக்னத்திலே வந்து யாரு இருக்கிறாங்க அப்படின்னா ராகு இருக்கிறாருங்க ஐயா. லக்னாதி 12ல இருந்தாலும் யாரோட வீட்டுல இருக்கிறாங்கன்னா சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாரு. எப்பயும் கொஞ்சம் நவநாகரிகமா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுலதான் கூட வந்து குரு பகவான் இருக்காரு. ஆன்மீக சிந்தனை இருக்கும், மதிக்கத்தக்க தோரணம் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்துன்னா தெய்வீக பற்று இருக்கும். சனி பகவான் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பல் தனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐயா. அதுக்கு அடுத்து லக்கணத்திலே ராகு இருக்கிறாரு. பிரம்மாண்டமான சிந்தனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லக்கணத்திலே மாந்தி இருக்கிறாரு. மாந்தின்றது கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் வேற பாக்குறாரு. கொஞ்சம் ஆத்திர அவசர முடிவுகாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திர பகவான் பாக்குறாரு. தாய் மீது பாசம் உடையவரா இருப்பாரு. தாய் அன்பு மிக்கவரா இருப்பாரு. கற்பனை வளம் மிகுந்தவரா இருக்கலாம். அதுக்கடுத்து உணவு பிரியரா இருக்கிறோம். பயணங்களை விரும்பக்கூடியவரா. இதெல்லாம் வந்து அவருடைய குணம் ஐயா. அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்ப லக்னாதிபதி ஏன்னா புறமும் வந்து கேது தசா பிறந்திருக்குது. அப்ப வந்து இவர் வந்து பிறப்பிட விட்டு வெளியிடத்துல நகர்ந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா லக்னம் அப்படின்றது வந்து ராகு அதுக்கடுத்து செவ்வாய் சந்திரன் எல்லாம் பார்த்து லக்னம் கெட்டு போயிருக்குதுங்க ஐயா. ஆனா லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னாக்கா குருவோட இணைஞ்சி அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா வர்க்கோத்தமாகி அது இல்லாத புஷ்கரணத்திலயும் இருக்கிறாருங்க ஐயா. அப்ப வந்து லக்னம் கேட்டாலும் லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு. அப்ப வந்து ஜாதகரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவரு தன் முயற்சியால அவர் வந்து மேலும் மேலும் வலு பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஐயா. அவரை பத்தி கவலைப்படாது, எப்படியும் அவர் முன்னேறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஐயா. அப்ப லக்னம் கேட்டாலும் லக்னாதிபதி சூப்பரா இருக்குங்க. அப்ப அவரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அப்ப கல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல வந்து என்னன்னா செவ்வாய் சனியோடைய பார்வை இருக்குதுங்க ஐயா. 2ஆம் அதிபதி அப்படி சொல்லக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த லக்னம்ன்றது ஒரு உபய லக்னம். இது வந்து 7-11 கூடிய மாரகாதிபதி. 7ஆம் அதிபதின்றது பாதகாதிபதி. அப்ப லக்னாதிபதி 2ஆம் அதிபதி அப்படின்ற ஒரு 7ல வந்து அமர்ந்துட்டாரு. அப்ப 2ஆம் இடத்தை ஒரு சேர சனியும் சந்திரனும் சனியும் செவ்வாயும் பாக்குறாங்க. அப்ப இவரு உள்ளூர்லயே இருந்து படிச்சிருந்தார் அப்படின்னாக்கா சிறப்பா படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அதுல வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு படிப்புன்றது கொஞ்சம் தடை தாமதமா இருந்திருக்கலாம். 4ஆம் இடம்ன்றது ரொம்ப சுகத்துமாகி போச்சு. குருவும் சுக்கிரனும் பார்த்து எப்பவுமே ஒரு இடம் ரொம்பவும் சுகத்துமாக கூடாது, ரொம்பவும் மட்டமாக கூடாது. அப்ப அங்க 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமும் ஆகி போச்சுங்க அப்படின்னா ரொம்ப சுகத்துமாகி போச்சுங்க ஐயா. அப்ப படிப்புனா அது இல்லாத 4ஆம் அதிபதி அப்படி சொல்லக்கூடியவர் 12ல தான் இருக்கிறாரு. அவர் வந்து குருவோட நல்லா தான் இருக்கிறாருங்க ஐயா.
அதுக்கடுத்து 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து 9ஆம் இடத்தையே பாக்குறாரு. 9ஆம் அதிபதியை சொல்லக்கூடிய சனி பகவான் குருவோட இணைஞ்சுதான் இருக்கிறாருங்க ஐயா. அப்ப இவர் இந்த தடையெல்லாம் தாண்டி பிறப்பெடுத்து விட்டு வெளியில படிச்சிருந்தாருனாக்கா சிறப்பா படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. இதுல வந்து முதன்மையான கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா புதனை எடுத்துக்கிறோம். குருவோட இணைஞ்சிருக்கிறாரு. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா புதன் வந்து வர்க்கோத்தமா இருக்கிறாரு. அது இல்லாத வந்து என்னன்னா புஷ்கர நாமத்துல வர்றாரு. சனி பகவானும் வந்து என்னன்னா குருவோட இணைஞ்சிருக்காரு. அவரும் வந்து புஷ்கர நாமத்துல வர்றாரு. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா சூரியன் அப்படின்னு சொல்றவரு இந்த லக்கணத்துக்கு வந்து உச்சமா இருக்கிறாரு. அப்ப இவங்களுடைய காரகத்துவமான படிப்பை இவங்க படிச்சிடணும். அப்ப புதன் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் டீச்சிங் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இது மாதிரி இருக்கலாம். அதுக்கு சூரியனுடைய இதுனா வந்து பிபிஏ எம்பிஏ எலக்ட்ரானிக் பி இன்ஜினியரிங். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது சனியோடைய காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசி பிழைக்கக்கூடிய வைக்கல் அது அப்படின்னா வந்து இரும்பு சம்பந்தமான ஆட்டோமொபைல்ஸ் அது மாதிரி சம்பந்தமாகவும் இருக்கலாம். செவ்வாய் இருக்கிறதுனால வந்து ஒரு கடைநிலை மருத்துவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐயா. இங்க நல்லா சூப்பரா இருக்கிறது யாருன்னா சனி பகவான், புதன், சூரியன், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அப்ப லக்னாதிபதி நல்லா தான் இருக்கிறாங்க. அப்ப இவர் வந்து நடனா நல்ல சிறப்பா படிச்சு ஒரு நல்ல இடத்துல ஒரு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு, இது சம்பந்தமான ஜாப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 2ஆம் இடம் அப்படின்னா வந்து என்னன்னா இவங்க 2ஆம் இடம் அப்படின்றது வந்து கெட்டு போயிருக்குது. இவங்க கையில வந்து காசு பணம் எல்லாம் தங்குமா அப்படின்னா இவங்க காசு கொடுத்தா இவங்க வந்து லக்னாதிபதியே 12ல இருக்கிறாரு. இருந்தாலும் குருவோட தான் இருக்கிறாரு. கையில காசு கொடுத்தா காசு வந்து செலவு பண்றவங்க ஐயா. காசு வந்து ஏன்னா குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல வந்து சனியும் செவ்வாயுமே பாக்குறதுனால காசு பணம் அந்த அளவுக்கு வந்து என்னன்னா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஐயா. அப்ப கையில காசு இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவோம் இவங்க வந்து செலவு செஞ்சிருவாங்க. குடும்பத்துக்காக செலவு செய்யக்கூடியவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா தந்தைக்கு என்னன்னு சொல்ற இந்த லக்கணத்துக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்தது கேது தசா வந்திருக்குது. கேது 7ஆம் இடத்தை இயக்கிறாரு. அதுல தான் பாத்தீங்கன்னாக்கா 7ஆம் இடம்னா 12ஆம் அதிபதி ஒரு குருவை மேலே செயல்பட்டுருக்கணும். அப்போ வந்து அந்த அளவுக்கு எப்படின்னா இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியா இருந்து அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு சுகமா இருந்திருக்காரு. அடுத்து சுக்ரன் இந்த லக்கணத்துக்கு வந்து பஞ்சமாதிபதியா இருந்து இந்த சுக்ரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பட்டம் பதவி ஒரு படிக்கிற காலத்துல ஏதாவது ஒரு செல்வாக்கு ஏதாவது ஒண்ணு பட்டம் பதவி உங்களுக்கு கொடுத்துருக்கணும். அவர் 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியா இருந்து இந்த 5க்கு வந்து அவர் வந்து 6ல வந்து மறைகிறாரு. அப்ப அவர் 12ஆம் வீட்டு வேலையை தான் செஞ்சிருக்காரு. அப்ப இந்த சுக்கிர தசா இவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கணும். ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்காத ஒரு 12ஆம் அதிபதியா இருந்து கொஞ்சம் காலம் செயல்பட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் விரயத்தையும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்லதையும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க ஐயா. அதுக்கு அடுத்து இப்ப இந்த சூரியன் வந்தாரு. சூரியன் வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து 7க்கும் 11 வந்து மாரகபதி ஒரு 3ஆம் அதிபதியா இருந்து தன் முயற்சியால் முன்னேறக்கூடிய ஜாதகம் தான் இது. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா அவரே வந்து எங்க போய் உட்காந்துட்டாருனாக்கா மாரகத்துல ஏறி அமர்ந்துதான் தசையை நடத்துறாருங்க ஐயா. அப்ப இந்த காலகட்டத்துல தந்தை என்றவர் வந்து என்னன்னா குரு வந்து இந்த லக்கணத்துக்கு 7க்கும் 10க்கும் அதிபதி வந்து 12ல இருக்கிறாருங்க. அப்ப இப்ப நடக்கிற தசா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சூரிய தசா குரு புத்தி நடக்குதுங்க. அப்ப இந்த காலகட்டத்துல வந்து ஏதாவது விரயத்தை கொடுக்கணும், செலவை கொடுக்கணும். அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா தந்தை வழிக்கும் என்னன்னா இந்த காலகட்டத்துல வந்து இப்ப நோய் வந்து இப்ப ஒரு உடம்பு நல்லாவுமானா இப்ப நல்லா வருங்க ஐயா. ஏன்னாக்கா இப்ப குருவாவது கொஞ்சம் கம்மியா தான் வந்து இப்ப குரு புத்தி வந்து கொஞ்சம் கம்மியா தான் 12ஆம் இடம் இயங்குது. அது இல்லாத அடுத்து வர சனி தசாவில கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஐயா. ஏன்னா இந்த லக்கணத்துக்கு அவர் வந்து 8க்கும் 8க்கும் 9க்கும் அதிபதியா இருந்து 12லயே இருக்கிறாரு சனி பகவான். அப்ப அந்த காலகட்டத்துல தந்தைக்கு இன்னும் வந்து நோயுடைய தாக்கத்தை அதிகமாக்குவார். அப்ப பிரச்சனையா இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா புதனும் வந்து என்னடானா 12ஆம் இடத்தை தான் இயக்க போகுது. அப்ப வந்து என்னடானா செலவு தான் வந்து காட்டுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க ஐயா. அப்ப தந்தைக்கு வந்து இப்ப இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க ஐயா. இதோட வந்து என்னன்னா இப்ப குரு தசையோட வந்து சனி தசையில இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து இவருக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது சனி பகவான். அது எப்ப அப்படின்னாக்கா அடுத்த வருஷம் வந்து 5ஆம் மாசத்துல இருந்து 27 4ஆம் மாசம் வரைக்கும் இருக்குது ஐயா. இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தந்தை வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஐயா இந்த லக்கணத்துக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த லக்கணப்படி பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி கேட்டு வரும்.
திருமணத்துக்கு வந்து லக்னாதிபதி 12ல இருக்கிறாரு. லக்னத்துக்கு 2 கூடியவர் வந்து என்னடானா சந்திர பகவான் வந்து பாதகத்தை இது மாரகத்துல ஏறி அமர்ந்து உட்காந்துருக்கிறாருங்க. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா சந்திரனும் செவ்வாயுமே வந்து கேது பிடியில தான் இருக்கிறாங்க. சந்திரனும் செவ்வாயுமே கேது பிடியில இருக்கிறாங்க. இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி கொண்ட ரோகாதிபதி 7ல இருக்கிறாரு. இந்த லக்னத்துக்கு 2 கூடியவர் சந்திரனுங்க வந்து வளர்பரி சந்திரனா இல்ல தேய்பரி சந்திரனா உட்காந்து செவ்வாய் சந்திரன் கேது 3 பேருமே அமர்ந்து 7ஆம் இடத்துல கொடி பிடிச்சு அமர்ந்து இருக்கிறாங்க. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அயனசயன போகத்துக்கான வழி விடுறாரு. இருந்தாலும் சனி பகவான் வந்து அங்க அமர்ந்து கொஞ்சம் தடையை கொடுக்குறாருங்க ஐயா. அப்ப அப்படி பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் காலதாமதமா தான் திருமணம் செய்யணும் அப்படின்றதுக்கான வாய்ப்புங்க ஐயா. இப்ப இந்த காலகட்டத்துல திருமணம் செய்யலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து சூரிய தசால சூரியன் வந்து இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி வந்து 11ல தான் இருக்கிறாருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு வந்து இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியா இருந்து 12ல இருக்கிறாரு. இங்க 11ஆம் அதிபதி 6க்கும் 11க்கும் அதிபதியா இருக்கிற செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது வந்து ஒரு தாரதோஷம் உள்ள ஜாதகமா இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இங்க செவ்வாய் அமர்ந்து செவ்வாயே வந்து இந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியா இருந்துதான் அங்க வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப இது வந்து ஒரு தார தோஷம் இருக்குது. அதுல ராகு கேது தான் ராகு தோஷம் இருக்குது. அதுக்கெல்லாம் நார்மலா பார்த்தா செவ்வாய் இருக்கிறதுனால அப்போ வந்து உடனே திருமணம் செய்யணுமானா கொஞ்சம் காலம் தாழ்த்தி திருமணம் செஞ்சா மிக சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அப்ப இதெல்லாம் தடைக்கான காரணம். அது இல்லாத பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் இடைவெளி பாத்தீங்கன்னா 42 டிகிரி இருக்குதுங்க ஐயா. அதையும் நம்ம கணக்குல வச்சிருக்கணும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப திருமணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சூரிய தசா புதன் புத்தியில திருமணத்தை கொடுக்கலாம். அப்படியும் இல்லைனாக்கா சூரிய தசா கேது புத்தியில திருமணத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. இப்போ வந்து சூரிய தசா இது இப்ப நடக்கிற தசா எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து பரவலா தான் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு வயசு பாத்தீங்கன்னா 24 வயசு 5 மாசம் நடக்குதுங்க. அப்போ வந்து இப்ப இந்த சூரிய தசா குரு புத்தியிலையும் திருமணத்துக்கான காலம் தான். ஆனா அவர் வந்து 12ஆம் இடத்தை இயக்குறாரு. இயக்கும் போது நான் திருமணத்தை கொடுக்கலாம். அது இல்லாத பாத்தீங்கன்னா சனியை வந்து இந்த லக்னத்துக்கு வந்து 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியா இருந்தும் திருமணத்தை கொடுப்பாரு. அவர் திசையில செய்யத்தோட புதன்ல செய்யலாம், அப்படி இல்லைன்னா கேதுல செய்யலாம். அதுக்கு அடுத்தது பஞ்சமாதிபதியா இருக்கிற சுக்கிர திசையில செய்யலாம் ஐயா. அடுத்து வர திசை எல்லாமே இருக்கும், நல்லா செய்யலாம். இருந்தாலும் சனி திசையை விட்டு அடுத்த செய்யத்துல சிறப்பா இருக்குங்க ஐயா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த லக்கணப்படி பாத்தீங்கன்னாக்கா ஜாதகர் அப்படின்றது கையிருப்புல வந்து கவனம் தேவை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தன் முயற்சியால் வந்து முன்னேறக்கூடிய ஜாதகம் இது. பிறப்பிட எடுத்து வெளியிடத்துல இருந்தாங்கன்னாக்கா சிறப்பா இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடம் குரு பவன் 12ஆம் இடத்துல சுபத்துவமா இருக்குது. அப்ப வந்து என்னன்னா வெளியிடத்துல இருந்தாங்கன்னாக்கா இவங்க சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்ப இருக்குதுங்க ஐயா. அதுக்கு அடுத்த வர சூரிய தசை வந்து விட்டு சந்திர தசை வரும்போது சந்திர தசை காலத்துல வந்து இப்ப தாய் தந்தை அப்படின்னு பார்க்கும்போது தாய் வந்து நடன கேதுவோட பிடியில இருக்கிறதுனால தாய்க்கு வந்து அது இல்லாத பாத்தீங்கன்னா கடகமணியும் கெட்டு போயிருக்குது. அப்ப தாய்க்கு ஏதாவது வந்து உடல் ரீதியா ஏதாவது சுபவீனம் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்து வந்து நீங்க ஜாதகத்துக்கு சார் நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். சார் இப்ப பாப்பாவுக்கு எந்த வயசுல திருமணம் பண்ணா நல்லா இருக்கும் சார்? அதைத்தான் இப்ப சொல்றாங்க. நீங்க முழுமையா கேட்டுக்கங்க. அடுத்து உங்களுக்கு நம்ம பலன் சொல்லலாமா? எல்லாரும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த வயசுங்கிறதையும் நீங்க கேள்வியா கேட்டுட்டீங்க. அதையும் சொல்லுவாங்க, நீங்க கேளுங்கம்மா. கொஞ்சம் மீட் பண்ணிக்க. சார் கருணா சார் நீங்க சொல்லுங்க சார். வணக்கம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமக. மிதுன லக்னம், தனுசு ராசி. லக்னத்துல ராகு பகவான் இருக்காரு, மாந்தி பகவான் இருக்காரு. லக்னத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பிரமாண்டமான சிந்தனை இருக்கும். மாந்தி பகவான் இருக்கிறதுனால இவங்க பிறந்தப்ப ஒரு கஷ்ட பிரசவமா இருந்திருக்க வாய்ப்பு. ஒண்ணு உங்க அம்மாவுக்கு கஷ்டமா இருந்திருக்கணும், இல்லைன்னா அந்த குழந்தைக்கு வந்து இந்த ஜாதகருக்கு வந்து பிறந்தப்ப வந்து கஷ்டமா இருந்திருக்கணும். தந்தை வந்து அந்த காலகட்டத்துல நல்ல நிலையில இருந்திருக்காரு இவங்க பிறந்தப்ப. லக்னாதிபதியான புதன் பகவான்
12ஆம் இடத்தில் மறைந்து சனி மற்றும் குருவோட சேர்ந்திருக்கனால, சனி பகவானோட சேர்ந்திருக்கனால உங்களுக்கு வந்து கடின உழைப்பாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. குருவோட சேர்ந்திருக்கிறதுனால ஆச்சாரம் அனுசாரங்களா கொஞ்சம் அனுசரிக்கிறவங்களா இருக்க வாய்ப்பு. சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் இயல்பாகவே அழகா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த லக்னத்தை வந்து சந்திர பகவான் பார்க்கறதுனால இயற்கையான அழகு இருக்கிறதுக்கும், செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் கோபதாப உணர்வு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அங்கே ராகு இருக்கிறதுனால அவர் வந்து கொஞ்சம் பிரமாண்டமான சிந்தனை இருக்கிறதுக்கும், ஈகோ அதிகம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காரணம் இல்லாம ஈகோ வந்துடும். சரி, அடுத்து படிப்பு என்னன்னு கேட்டிருக்கீங்க. படிப்புக்கு முன்னாடி என்னென்ன கிரகங்கள் வந்து நல்ல நிலையில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இங்க உச்ச நிலையில இருக்கு. அடுத்து சந்திர பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் திக்பலத்துல இருக்காரு. அடுத்து செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ராகுவோட சேர்ந்து சந்திரனோடையும் சேர்ந்து இருக்காரு. அந்த செவ்வாய் தான் கொஞ்சம் இந்த ஜாதகத்துல கொஞ்சம் டிராபேக்ல இருக்காரு. அடுத்து புதன் பகவான் பார்த்தீங்கன்னா புதன் குருவோட இணைந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்காரு. அடுத்து குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவரு இங்க பரிவர்த்தனை பெற்று நவாம்சத்துல உச்சத்திலையும் இருக்காரு. அடுத்து சுக்கிர பகவான் பரிவர்த்தனை பெற்றதோடு இங்க உச்சத்திலையும் இருக்காரு. அடுத்து சனி பகவான் பார்த்தோம்னா சனி பகவான் குருவோட இணைந்து இருக்கு. குருவோட இணைந்து இங்க புஷ்கர நவாம்சமும் பெற்றிருக்கு. சனி பகவானும் நல்லா இருக்காரு. ராகுக்கு இடம் கொடுத்த புதன் பகவானும் கேதுக்கு இடம் கொடுத்த குரு பகவானும் இணைஞ்சே இருக்காங்க. அப்ப என்னோட கண்ணோட்டத்துல இந்த செவ்வாய் பகவான் தவிர மற்ற அனைத்து கிரகங்களுமே நல்லா இருக்கு. சனி பகவான் அஸ்தங்கமாயிருக்கு. சரி, இவருக்கு கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடம் அப்படின்னு பாக்குறப்ப அங்க 2ஆம் இடத்துல சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்ப்பதோடு அங்க செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப 5 வயது வரைக்கும் 5ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள ஆரம்ப கல்வியில கட்டாயம் உங்களுக்கு வந்து தடை தாமதம் உண்டாகி இருக்க வாய்ப்பு. சரி, அப்ப என்ன தசா புத்தி போயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு கேது தசா 2 வருஷம் வரைக்கும் இருந்திருக்கு. அப்ப இவங்க கல்வி படிப்பு ஆரம்பிக்கிறப்ப குட்டி சுக்கிரன் அப்படின்னு வந்திருக்கும். குட்டி சுக்கிரன் கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரண்ட் வந்து நல்லா கேர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குட்டி சுக்கிரனை வந்து இவங்களை நல்லா வளர்த்து விட்டுரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப பேரண்டல் கேர் எடுத்து அந்த 5ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள ஆரம்ப கல்வியை தாட்டி விட்டுருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்து வர 4ஆம் இடம் அப்படிங்கிறது 4ஆம் இடத்தை குரு பகவானும் சுக்கிர பகவானும் பாக்குறாங்க. 4க்குரிய புதன் பகவான் 9ல இருக்காரு. அப்ப இடமும் நல்லா இருக்கு, இடம் கொடுத்தவனும் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அப்ப அந்த 4ஆம் இட கல்வி நல்லா சிறப்பா இருந்திருக்கும் 12ஆம் வகுப்பு வரைக்கும். அடுத்து 9ஆம் இடம் திரிசூன்யம் பெற்றிருந்தாலும் அந்த 9ஆம் இட அதிபதி ஏன்னா சனி பகவான் குருவோட கூடி இருக்காரு. அந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா அந்த 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால வந்து இவங்களுக்கு நல்ல கல்வி நிலை இருக்க வாய்ப்பு எப்படின்னா அந்த ஆரம்ப கல்வி மட்டும் தாண்டி இருந்தது. அடுத்து ராஜ்சார் சொன்ன மாதிரி லக்னாதிபதியான தனக்கு 12 மறைந்து இருக்கிறதுனால பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கு. சரி, அடுத்து வந்து என்ன கல்வி படிச்சிருப்பாரு அப்படிங்கிறத விட நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா என்ன வேலைக்கு போறதுக்கான கல்வியா இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். 2ஆம் அதிபதியான லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் 7ஆம் இடத்தில் குரு வீட்டில் இருக்கிறார். 7ங்கிறது பொது, குரு அப்படிங்கிறது பணம் அல்லது கல்வி அப்படின்னு எடுத்துக்கலாம். 10ஆம் அதிபதியான குரு 12ல் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரனுங்கிறது பணம், 10ங்கிறது தொழில், குருங்கிறது இங்க வந்து ஆசிரியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ராசிக்கு 2ஆம் அதிபதியான சனி பகவான் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் அதிபதியான ராசிக்கு 10ஆம் அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்ப அங்கே சுக்கிரன் வீட்டுல தான் இருக்காங்க. அப்ப 6ஆம் இடம் வருது, 7ஆம் இடம் வருது. அப்ப 6ஆம் இடம் அப்படிங்கிறப்ப ஏதாவது கடநிலை மருத்துவம் அப்படின்னு, ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் இதா இருக்காரு, சூரியன் நல்லா இருக்காரு, கடநிலை மருத்துவம் படிச்சிருக்கலாம். அடுத்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது குருவோட வீடுங்கிறப்ப
என்ன சொல்றோம்னா, இங்க குருவும் சுக்கிரனும் யாரையுமே பார்க்கல. அதனால இவங்க வந்து வங்கி பணி, ஆசிரியர் பணி, அடுத்து சிவில் ஒர்க்கு, சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறனால சிவில் ஒர்க்கு, சுக்கிரனோட வீட்டையே திரும்ப திரும்ப பார்க்கறதுனால ஏதாவது டெக்கரேட்டிவ் ஒர்க்கு, டெக்ஸ்டைலு, ஆர்னமெண்ட்ஸ், கலநிலை மருத்துவம் சம்பந்தமான படிப்பும் அது சம்பந்தமான வேலையிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. சரி, அப்பாவோட உடல்நிலை பற்றி கேட்டிருக்கீங்க. இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் சனி பகவானோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறது மட்டும் இல்லாம சனி பகவான் சூரியனோட சாரம் வாங்கி இருக்கிறதுனால இந்த ஜாதகி தந்தை மீது மிக பிரியமுடையவராக இருப்பார். பிற்காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, தந்தை ஸ்தான அதிபதியான சனி பகவானும் தாய் ஸ்தான அதிபதியான புதன் பகவானும் தன் ஸ்தான அதிபதியான புதன் பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமா தாய் தகப்பனை இந்த பொண்ணு விட்டு கொடுக்க மாட்டாங்க. தந்தை கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அதுல என்ன அப்படின்னா, சூரியன் வந்து ஹச்டியா இருக்காரு, அதாவது ஹையஸ்ட் டிகிரி 26 டிகிரி தான் இங்க இருக்கிறது ஹையஸ்டா இருக்கு. அதனால தந்தையோட பாசத்துக்கு எந்த காலத்துக்கட்டும் தந்தையா இருந்தாலும் சரி, பின்னாடி வரக்கூடிய மாமனாரா இருந்தாலும் சரி, அவருடைய அரவணைப்பு இந்த ஜாதகருக்கு எப்பயுமே இருக்கும். அடுத்து தந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து இங்க கும்பமனை, கும்பத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ரொம்ப பிரைட்டா இருக்காரு. அதனால தந்தைக்கு வந்து கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கோ அல்லது பின்னாடி வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கும். அடுத்து தந்தை ஸ்தானத்துக்கு 6ல் வந்து 6ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் 2 பேருமே பார்க்கிறாங்க. அப்ப 6ங்கிறது என்ன அப்படின்னா வயிறு. அந்த இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்க்கறப்ப ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுக்கும் விசகடி போன்றவை ஏற்படுறதுக்கும் இவருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல இருந்து தெரிய வருது. தற்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கோச்சார ராகு தந்தை ஸ்தானத்துல இருந்து அந்த சூரியனையே கேப்சர் பண்ணி வச்சிருக்காரு. 3ஆம் நாளையே எப்படி கேப்சர் பண்ணி வச்சிருக்காரு. அதனால இந்த ராகு டிரான்சிட், அதாவது இந்த கோச்சார ராகு அடுத்த கட்டத்துக்கு நகர்ற வரைக்கும் தந்தைக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்க வாய்ப்பு. இந்த ஜாதகிக்கு கூட சூரியன் காரகத்துவம் வாய்ந்த அப்படின்னா அரசியல் துறை சார்ந்த விஷயங்கள்ல லஞ்சம் கொடுத்தாதான் காரியம் நடக்கும். ஏன்னா சூரியனுங்கிறது அரசியல், ராகுங்கிறது லஞ்சம். ஏதோ காரியத்தை சாதிக்கணும்னா ஏதோ பட்டா மாத்துறது, சிட்டா மாத்துறது, ஏதோ ஒரு சர்டிபிகேட் மாத்துறது அப்படின்னா லஞ்சம் கொடுத்து இந்த காலகட்டத்துல மாத்திக்கலாம். அப்ப தந்தைக்கு வந்து தற்போதைக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்க வாய்ப்பு. சரி, அது கியூர் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போது சூரிய தசா குரு புத்தி தான் நடந்துகிட்டு. சூரியன் வந்து அவரு 7க்கு அந்த தந்தை ஸ்தானத்துக்கு 7க்குரியவரா இருந்து 3ஆம் இடத்துல மாரக ஸ்தானத்துல இருந்தாலும் தனி மாரகால ஒண்ணும் பண்ண மாட்டான். குரு வேற இருக்காரு. குரு எங்க இருக்காருன்னா 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப கியூர் பண்ண வேண்டியதானே 4ஆம் இடத்துல இருக்க குரு வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல நிலையை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா, அந்த 4ல் இருக்கும் குரு 8 பார்த்துடுறாரு, 10 பார்த்துடுறாரு, 12யும் பார்த்துடுறாரு. தந்தை ஸ்தானத்துக்கு 4ல இருந்துகிட்டு 8ஐயும் பாக்குறாரு, 10ஐயும் பாக்குறாரு, 12ஐயும் பாக்குறாரு. அப்ப 8 அப்படின்னு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த குருவே நோயை கொஞ்சம் முத்த விடுவார். ஆனா அந்த முத்தின நோய் வெளியே தெரியாது. 8ங்கிறது வெளியே தெரியாது, ரகசியம். நோய் இருக்கும், வெளியே தெரியாது. 10ங்கிறது என்னன்னா பரம்பரையாவே வர்ற நோய். பரம்பரையா ஏதாவது இந்த வீசிங் ட்ரபிள் இது மாதிரி எல்லாம் ஒரு சிலருக்கு பரம்பரையா வரும். அது மாதிரி. அடுத்து 12ங்கிறது கட்டாயம் மருத்துவமனைக்கு போக வச்சிடும். அடுத்து 4 இருக்கிறனால கட்டாயம் கியூர் பண்ணவும் செஞ்சிடும். இது என்ன அப்படின்னா, மகாபாரத கிருஷ்ணன் மாதிரி அவரே தூண்டி விட்டு அவரே எல்லாத்தையும் பண்ணி இவரே வெற்றின்னு சொல்லிடுவார். அதனால கட்டாயம் இந்த குரு புத்திக்குள்ள இந்த தந்தைக்கு வந்து ஒரு உடல் சார்ந்த ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள என்ன ஆயிரும் அப்படின்னா, தந்தை ஸ்தானத்திற்கு 9ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் கூட 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது 9ஆம் இடம் குரு, இதெல்லாம் வந்து கியூர் பண்ணக்கூடியவங்க. இப்ப 4ஆம் இடத்துக்கு வந்துடுறப்ப இவருக்கு அடுத்த வரக்கூடிய ஜூன் மாசத்துக்குள்ள தந்தைக்கு ஓரளவுக்கு வந்து கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு பேசணும் அப்படின்னா, திருமணத்துக்கான கோடிப்பனைகள் என்ன இருக்கு, பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா,
இங்க கொடுப்பனைகள் அப்படிங்கிறது திருமணத்தை செஞ்சு கொடுக்கறதுக்கெல்லாம் கிரகங்கள் ரொம்பவே இருக்கு. 11ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல குரு, சனி, புதன், 7ஆம் இடத்துல கேது, சந்திரன், செவ்வாய், சுக்கிரனும் ராகுவை தவிர மற்ற எல்லாருமே கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. கிரகங்கள்லாம் சிறப்பா இருக்கு. ஆனா அதனுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் பார்த்து கொஞ்சம் தாமதமா திருமணம், அதாவது தாமதமா குடும்பம் அமைகிறது அப்படின்னு. தாமதம்னா என்னதான் தாமதம்? அந்த காலத்துல 13 வயசுல கல்யாணம் ஆச்சு. அப்ப 15 வயசுல கல்யாணம் ஆச்சா தாமதம் அப்படின்னா, இன்னைக்கு 21 வயசுன்னு சட்டம் போட்டிருக்குது. 21 வயசுக்கு மேல போனா தாமதம் தான். இப்போ 25 வயசு ஆயிடுச்சு. இன்னும் இதுக்கு மேல தாமதம் அப்படின்னா ஜாதகத்துல சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா சனியும் செவ்வாயும் எல்லாம் பார்க்கணும். சனியும் செவ்வாயும் பார்த்ததுனால 27 வயசுக்கு மேல கல்யாணம் அப்படின்னு பார்க்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப வேணும் திருமணத்துக்கான இதை ஸ்டார்ட் பண்ணலாம். தசா புத்தி வருதா அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா லக்கணத்துல மாந்தி இருக்கு. இத கொஞ்சம் தெளிவா கேட்டுங்க. இந்த ஜாதகர் உள்ள இருந்தாங்கன்னா தெளிவா கேட்டுங்க. ஏன்னா இதுதான் முக்கியம். லக்கணத்துல மாந்தி இருந்து அந்த மாந்தி பகவான் யாரோட சாரம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா செவ்வாயோட சாரம் வாங்கியிருக்காங்க. இந்த செவ்வாய் யாருன்னா 6க்குரியவரா இருக்கு. 6ஆம் அதிபதியோட சாரம் வாங்கிய செவ்வாய் இருக்கு. அப்படி செவ்வாய் 6ஆம் அதிபதியா இருந்து சாரம் வாங்கியிருந்தா ரத்தம் சம்பந்தமான பிரச்சனை இந்த ஜாதகிக்கு உண்டு. அதுக்கு முத்தாய்ப்பா இங்க பார்த்தோம்னா இந்த ஜாதகத்துல எந்த ஒரு கிரகமே செவ்வாயோட சாரத்துல இல்லை. அப்ப இந்த பொண்ணுக்கு மாதவிலக்கு சம்பந்தமான ரத்தம் சம்பந்தமான உடல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. அடுத்து இங்க பார்த்தோம்னா இந்த செவ்வாய் கேதுவோட பீடிக்கப்பட்டிருக்காரு. அப்ப இங்க இங்க இந்த ரத்தம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. அடுத்து செவ்வாய் தோஷத்துல இருக்கு, 7ஆம் இடத்துல இருக்கு. அப்ப உடல் ரீதியான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. அடுத்து சூரியன் சுக்கிரன் இடைவெளி 42 டிகிரி இருக்கிறப்ப அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா பொருளாதார ரீதியாவே அவங்களுக்கு பொருள் தேரணும் அப்படிங்கிற இதுலதான் இருப்பாங்க. திருமண சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி இவங்க தள்ளி போடணும் அப்படின்னு நினைச்சா கூட செவ்வாய் சந்திரன் இணைவா இருக்கிறதுனால இவங்களுக்கு இளையவர் யாராவது குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட முன்னாடி திருமணம் செய்யறது கூட அது ஒரு பரிகாரம் மாதிரி இருக்கும். அப்ப இவங்க உடல் ரீதியான இந்த செவ்வாய் சம்பந்தமான இதை பார்த்துக்கணும். அடுத்து சூரியன் சுக்கிரன் இடைவெளி இருக்கிறதுனால கொஞ்சம் திருமண சம்பந்தமான விஷயங்கள் இவங்க தள்ளி போடுறாங்க அப்படின்னா ஒருவேளை திருமணம் முடிக்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதம் பண்ணலாங்கன்னா இவங்களோட செவ்வாய வரக்கூடிய வரனோட செவ்வாய் பாக்குற மாதிரி ஒரு ஜாதகத்தை அமைச்சிங்கன்னா இவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வரக்கூடிய வரண ஜாதகத்தை பொறுத்துதான் சொல்ல முடியும், தற்போதைக்கு சொல்ல முடியாது. செவ்வாய் சந்திரன் நினைவு இருக்கனால மூத்தவர் இருக்கு, இளையவருக்கு திருமணம் முடிச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷம் இருக்கு. இப்ப ராகு கேது தோஷம் இருக்கிறப்ப அதே மாதிரி ராகு கேது தோஷம் உள்ளவங்க இணைக்கிறது பெற்று 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. ஏற்கனவே சார் கணேசன் சார் சொன்ன மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால கொஞ்சம் பார்த்துதான் செய்யணும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கப்ப 7ல செவ்வாய் இருக்கிற மாதிரி பார்க்கணும். இல்லைன்னா 4 12லயாவது செவ்வாய் இருக்கிற மாதிரி வரக்கூடிய வரனை தேடிக்கணும். இதுதான் இந்த ஜாதகத்துல உள்ள இந்த திருமணத்திற்கான இது அமைப்பு. பார்த்தீங்கன்னா கிரகங்கள்லாம் நல்லா இருக்கு, திருமணத்தை செஞ்சு கொடுக்குறேன்ட்டு. ஆனா உடல் ரீதியான பிரச்சனையும் அந்த செவ்வாய் தோஷம் ராகு தோஷமும் 2ஆம் இடத்துல சனி பகவான் பாக்குறதும் கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உள்ளதெல்லாம் நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்க சூப்பர் ஒண்ணு என்ன அப்படின்னா பானவ கர்ணம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க. இந்த பானவ கர்ணம் அப்படிங்கிறது செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் இன்னும் என்னன்னா தோஷம் சொன்னாலும் எல்லா தோஷத்தையுமே இதை அடிச்சிடும். இந்த பானவ கர்ணம் ஒரு ஜாதகர் அல்லது ஜாதகி எந்த தோஷம் உள்ளவங்களை கட்டினாங்கனாலும் அந்த தோஷம் நிவர்த்தியே ஆகிடும். அதனால இதுவரைக்கும் எந்த ஜாதகர் சொல்லி இருந்தாலும் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் இதை மற்ற ஏதாவது தோஷங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இந்த கர்ணநாதனை பிடிச்சுக்குங்க. இந்த கர்ணநாதன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுப்பாரு. இந்த கர்ணநாதன் பானவ கர்ணம் ரொம்ப சிறப்பான இது. திருமணத்துக்கு எல்லா தோஷங்களையுமே நிவர்த்தி செஞ்சிடும். முடிஞ்சா அவங்க சேர்த்து பயன்படுத்துறவங்களா இருந்தா இவங்க புலியோட படத்தை ஸ்கிரீன்ஷாட்ல வச்சு அடிக்கடி பார்க்க சொல்லுங்க. இந்த புலி அப்படிங்கிறது பதுங்கி இருந்து அடிக்கும். இவங்க இந்த ஜாதகி பார்த்து சுதாரணமா கேண்டில் பண்ணணும். அமைதியா இருக்கிற மாதிரி பதுங்கி இருந்துட்டு டக்குன்னு ஏதாவது பேசிடுவாங்க. அதனால இந்த
இதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஜாதகிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கண் பார்வையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் எல்லாருமே ஒரே ப்ராசஸ் டிகிரியில 14 டிகிரி இருக்கிறதுனால இந்த ஸ்கின் சம்பந்தமான இது கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துரும். அதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, புதன்கிழமை அன்னைக்கு ஒரு 11 மணில இருந்து 2 மணி வரைக்கும் வெயில் அப்படியே கொஞ்சம் உணவா சொல்லுங்க. ஸ்கின் ப்ராப்ளம் எதாவது இருந்ததுனால போயிடும். ஸ்கின் டிசீஸும் வராம நம்ம நிவர்த்தி செஞ்சிடணும். சரி, அவங்களே ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்ப திருமணம் செய்யலாம் அப்படின்ட்டு. எதுவுமே தோசை பண்ணா இல்லைங்க, ஏன்னா பாரத எல்லாத்தையுமே அடிச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டு தற்போதைக்கு சூரிய தோசை குரு புத்தி நடக்குது. சூரியன் 14ஆம் இடத்தை இருக்கிறார், குரு 12ஆம் இடத்தை இருக்கிறாரு. யாருன்னா 7க்குரியவர் 12 இருக்கிறார். 7ன்னு என்ன திருமணம், 12ன்னு என்ன கல்யாணம். கல்யாண செலவு தற்போதைக்கு செய்யலாம் சார், தாராளமா செய்யலாம். நீங்க அதை பத்தி பயப்படாதீங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்துல எந்த விதமான தோஷமும் கிடையாது. யாராவது தோஷம்னு சொல்லி பேச நிறுத்தி வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வரணும், பொருத்தமா பார்த்து ராகுவையும் பார்க்க வேண்டாம், கேதுவையும் பார்க்க வேண்டாம். அப்ப என்னதான் பார்க்கலாம் அப்படின்னா, இதுல கடைசியா ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. என்னன்னா, இங்க செவ்வாய் வீட்டுல சூரிய பகவான் இருக்காரு. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் அதிபதியான குருவோட பரிவர்த்தனையில இருக்காரு. 7ஆம் அதிபதியான இதோட பரிவர்த்தனையில இருக்காரு. அப்ப 5-7 தொடர்பு வந்து 5-7 தொடர்பு வந்துடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கட்டாயம் அது திருமணம் அறிந்த தெரிந்த உள்ளூரில் அல்லது ஓபனா சொல்றதா காதல் அப்படிங்கிற திருமணம் தான் இது நடக்கும். அடுத்து ராசிக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. ராசிக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப அங்க என்ன ஆயிருது அப்படின்னா, அறிந்தா தெரிந்தா உள்ளூரி அப்படின்னு இதாயிருச்சு. பொதுவா திருமண இதுல பாக்குறப்ப சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகக்கூடாது. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆயிட்டாங்க அப்படின்னா வேறொருவர் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, கான்செப்ட் இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, கட்டக்கூடிய கலத்திரத்துக்கிட்ட இவங்கதான் அந்த கலவியல் வாழ்க்கையில நல்ல ஈடுபாட்டை காமிச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் சூரியன் இடைவெளி ரொம்ப அதிகமா இருக்கனால அந்த திருமண வாழ்க்கை கலவியல் வாழ்க்கையில ஈடுபாடு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை இவங்க கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி, ஏன்னா இந்த செவ்வாய் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால, செவ்வாயா ஸ்ட்ராங்கா இல்லாதனால அந்த கலவியல் வாழ்க்கையில அவங்களுக்கு ஈடுபாடு குறைவா தான் இருக்கும். அப்ப இந்த ரத்தத்தை இவங்க நல்லா சரி பண்ணாங்க, அந்த ஈடுபாடு கூடிரும், திருமண வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். எல்லாமே நல்லா சிறப்பா சொல்லியிருக்கீங்க, முழுமையா பலன் கொடுத்துட்டீங்க. இப்போ சம்பந்தப்பட்டவங்க உங்களுடைய ஒப்பீனியன் சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கருத்து கொடுக்கலாம் சார். அம்மா இருக்கீங்களா? அம்மா நீங்க இப்ப நீங்க முழுமையா அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டீங்களாங்கம்மா? ஜாதகங்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க உங்களுக்கு. இப்ப உங்களுடைய இது என்னன்னு சொல்லுங்கம்மா. ஐயா இப்ப பாப்பாக்கு எப்ப வேலை கிடைக்கும் இருக்கீங்க? இல்லம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் திருமணத்தை கேட்டீங்க இல்லீங்களா? ஆமாய்யா ஆமாய்யா. இப்ப அடிப்படையில இந்த பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க, அவர் தகப்பனாருக்கு என்ன நிலைமையில இருக்காங்க, இது நீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. பாப்பா டிகிரி முடிச்சிருக்கீங்கய்யா. சொல்லுங்க. பிஏ பிஎட் முடிச்சிருக்கீங்கய்யா. சரிங்க. டீச்சர் ஆமாங்கய்யா. அதான் புதன் சம்பந்தப்பட்ட கல்வி இந்த பெண்ணு டீச்சர் வேலைக்கு போறதுக்கு படிச்சிருக்காங்க. ஆமாங்கய்யா. சரி. அடுத்து இந்த பெண்ணுடைய தகப்பனாருடைய உடல்நிலையை கேட்டீங்க இல்லைங்களா? ஆமாங்கய்யா. என்ன உங்களுக்கு ட்ரபிள், என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுங்க. ஸ்ட்ரோக்குங்கய்யா. பிரெயின் ஸ்ட்ரோக்குங்கய்யா. சரி. கடந்த 1 இயரா இருக்குங்கய்யா. 2023க்கு பின்னாடி உங்களுக்கு இந்த அமைப்பு வந்திருக்கும். ஆமா. அதாவது உங்க பொண்ணு ஜாதகத்துப்படி 2023 7வது மாசத்துக்கு பிற்பாடு உங்களுக்கு சரியில்லாம உங்க பொண்ணு ஜாதகம் காமிச்சுக்கிட்டு இருக்கு.
சரிங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் அப்படிங்கிறீங்க, அதாவது நரம்புகள் சம்பந்தம். சொல்லுங்கய்யா. சரி. இப்ப நீங்க வந்து வீட்டுல இருக்கீங்களா? இல்லைங்கய்யா, நீங்க வீட்டுல இருக்கீங்களா, வேலைக்கு போறீங்களா? இல்ல, வீட்டுலதான் நீங்க இருக்கான். அதான் முடியாதனால நீங்க வந்து வேலைக்கு போக முடியல. போக முடியலைங்கய்யா. சரிங்கய்யா. இப்போ வந்து கடந்த 2-3 மாசமா கொஞ்சம் உங்கள் உடல் நிலை கொஞ்சம் பரவாயில்லாம வந்திருக்கணுமே, அப்படி எதுவும் தெரியுதா? பரவாயில்லாம இருக்குங்க. இந்த 2-3 மாசமா உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கும். அடுத்து உங்களுக்கு வந்து சுகமா வரக்கூடிய அமைப்பு தான் உங்க ஜாதகம் காட்டுது. சரிங்க. எப்ப சீக்கிரம் குணமாயிருவாங்கய்யா? அவருங்கய்யா, நீங்க வந்து என்ன வேலை பார்த்தீங்க சொல்லுங்கய்யா, உங்க விவரத்தை சொல்லுங்க. நான் டீச்சரா ஒர்க் பண்ணீங்கய்யா. ஓ சரிங்க. அதாவது அரசு வேலை தான். அரசு வேலை. ஆமா, அரசு தான் பாக்குது. ஆனா இப்ப வந்து நீங்க வந்து டீச்சர் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையா இருக்கீங்களா? ஆமாங்கய்யா. ஓ சரி சரி. அதாவதுங்க, உங்க ஜாதகப்படி வந்து சூரியன் உச்சம் பெற்று காமிக்கும் பொழுது சரிங்கய்யா, இந்த அரசு வேலைங்கிறத வந்து இங்க உங்க ஜாதகம் உறுதியா காமிக்குது. அதே நேரம் சூரியனோட சனி தொடர்பு நெருங்கின பாகை அமைப்புலயும் அங்கே வந்துருது. பாத்தீங்கன்னா 12ஆம் பாவம்ங்கிறது பொண்ணு ஜாதகப்படி 7ஆம் அதிபதி 12ல மறைஞ்சு, லக்னாதிபதி 12ல மறைஞ்சு சனியுடைய பிடியில தான் அவங்க பூராமே இருக்காங்க. சனி இந்த பெண்ணுக்குடைய தகப்பனாரை குறிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தகப்பனாரும் பாத்தீங்கன்னாலே அவரு பார்வையா தனது வீட்டை பாக்குறாரு. தகப்பனார் ஸ்ட்ராங்கா தான் இருக்கக்கூடிய ஆளுங்கிறத இந்த ஜாதகம் காட்டுது. இந்த பெண்ணு எப்படி இருப்பாங்கன்னா, கேக்குதாம்மா? இந்த பெண்ணுடைய குணம் பாத்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஆசைப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை உடைய பெண்ணாத்தாம இந்த பெண்ணு இருப்பாங்க. அதே மாதிரி பேச்சு பாத்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு தான் பேசக்கூடிய அமைப்பு இந்த கேரக்டர் இருப்பாங்க. சரியா இருக்குங்களா? சரிங்கய்யா. உங்க பெண்ணுடைய குணாதிசயம் வந்து, ஏன்னா செவ்வாய் சனி பார்வை வந்து வாக்குஸ்தானத்துல விழுகிறனால இங்க லக்னபாவமும் அங்க வந்து கெட்டு போய் தான் நிக்குது, 7ஆம் பாவமும் அங்க கெட்டு போய் தான் நிக்குது. அதே நேரம் செவ்வாய் தோஷம் அப்படின்னு வந்து சொல்லும் போது இங்க செவ்வாய் வந்து அந்த கேதுவோட சேர்ந்து அவரை கிரகணம் அடைஞ்சனால இது வந்து தோஷமா எடுக்க முடியாதுங்கய்யா. இப்ப பாத்தீங்கன்னாலே இந்த கேது 7ஆம் பாவத்துல உட்கார்ந்து என்ன செய்யறாருன்னா, அந்த செவ்வாய் கிரகணம் பண்ணிட்டாரு. இப்ப தாயாருக்கு வந்து மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த கேது செய்வாரு. எப்படி தாயார் எப்படிங்க அவங்க இந்த பெண்ணுடைய தாயார்? எப்படின்னா ஐயா எனக்கு புரியல. இல்லம்மா, உங்களுக்கு வந்து பொதுவாவே ஒரு மனக்குழப்பத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்மா எப்பயுமே உங்க மனசு. ஆமாங்க. இந்த ஜாதகம் உங்க பொண்ணு ஜாதகப்படி உங்களுடைய மனசை வந்து இங்க காமிக்குது. அந்த கேது வந்து உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான சிந்தனையை தான் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு தெளிவான முடிவுங்கிறது உங்க அமைப்புல வந்து வராது. ஆனா உங்க பொண்ணு வந்து தெளிவா இருப்பாங்கம்மா. ஆமாங்க. உங்க பொண்ணு வந்து எல்லா விஷயத்திலுமே தெளிவா இருப்பாங்க. நம்ம குருமார்கள் சொன்ன மாதிரி திருமண பாவம்ங்கிறது, திருமண காலம்ங்கிறது உங்க பொண்ணுக்கு வந்து இந்த குரு வந்த உடனேயுமே வந்து உங்களுக்கு திருமண காலம் வந்துருச்சுமா. சரிங்க. அதாவது சூரிய தசை குரு புத்தி இப்ப நடக்குது. சூரியன் வந்து 3ஆம் அதிபதியாகி 11ல உட்கார்ந்துருக்காரு. 2வது பகவான 7ஆம் அதிபதியாகி அயனஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த பெண்ணுக்கு நீங்க மாப்பிள்ளை பார்க்கலாம். சரிங்க. அதே நேரம் இந்த ஜாதகத்துல கேது ராகு கேதுகள் அமர்ந்தனால உங்களுக்கு சொந்தத்துல வந்து இது வந்து மாப்பிள்ளை வராதுமா. அந்நிய சம்பந்தமா தான் இது கிடைக்க வேண்டியது இருக்கு. சரிங்க. வெளியூர்ல வாக்கப்பட்டு போகக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம் காட்டுது. சரிங்க.
இரண்டாவது காதல் திருமணம் அப்படின்றது கூட இந்த ஜாதகத்துல பெரும்பாலும் காமிக்கல. இந்த பெண்ணுடைய எண்ணங்கள் பூராமே வேலை பார்க்கணும், வேலை கிடைக்கணும்ன்ற ஆசையில தான் இருக்கும். ஆமா, இந்த பெண்ணுக்கு வந்து திருமணத்தை பற்றின நாட்டத்தை காட்டிலும் நம்ம வேலை வாங்கிக்கணுங்கிற ஒரு வேகம் தான் அந்த பெண்ணுக்கு இருக்கும். ஆமாம்மா, இந்த 2029க்குள்ள இந்த சூரிய தசையில இந்த பெண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்குமா. இப்ப நடக்கக்கூடிய திசையுமே பாத்தீங்கன்னா திருமணத்தையும் முடிச்சு கொடுக்கும், அந்த பெண்ணுக்கு வேலையும் கிடைச்சிருமா. அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துல இருக்குமா. சரிங்கம்மா. நீங்க சொல்லுங்க. இல்லங்க, இப்ப டெட் கால்ஃபர் பண்ணிருக்காங்க, எலிஜிபிலிட்டி டெஸ்ட். சொல்லுங்க. அதுக்கும் படிச்சிட்டு இருக்காங்க. ஷார்ட்டனும் முடிச்சிருக்கா, அரசு வேலைக்கும் படிச்சிருக்கா, ஆசிரியருக்கும் படிச்சிருக்கா. இப்ப எப்படிங்க டெட் எழுதுனா நல்லபடியா பாஸ் பண்ணிருவாளா? இப்போ வந்து நேரம் நல்லா இருக்குமா உங்க பொண்ணுக்கு? அதாவது பரீட்சை எழுதக்கூடிய நேரமாகப்பட்டது குரு நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து நல்ல முறையில இந்த தேர்வுல தேர்ச்சி ஆயிடுவாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் பாஸ் ஆனாலுமே வந்து அரசாங்கம் வந்து சில அவங்க சம்பந்தப்பட்ட சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா. அது உங்க ஹஸ்பண்ட் அவருக்கே தெரியும் இல்லைங்களா, அந்த அவரே டீச்சரா இருக்கிறனால வந்து இந்த பெண்ணுக்கு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குமா அந்த பெண்ணுக்கு. அதாவது குரு பகவானே தனது வீட்டை ஒரு அதாவது 6ஆம் வீட்டை வந்து குரு பகவான் பாக்குறதுனால வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பெண்ணுக்கு இருக்குமா. அதே மாதிரி திருமண விஷயங்களும் நீங்க ஸ்டெப் எடுங்க, அந்நிய சம்பந்தம் தான் நடக்கும். அதே நேரம் இந்த பெண்ணை கேட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. அதாவது மனசுக்கு பிடிச்சத முடிச்சு வைங்க. பொருத்தம் பார்க்கும் பொழுது நம்ம குருமார்கள் சொன்ன மாதிரி அது பொருத்தம் கொஞ்சம் சரியான முறையில இருக்கிற மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்கம்மா. எப்படிங்க பார்க்கணும்? இல்லம்மா, ஜாதக பொருத்தம் நீங்க ஜாதகம் வாங்கி பார்க்கும்போது அதுக்கு தகுந்த ராகு தோஷங்கள்லாம் இருக்கு. அதுக்கு தகுந்து நம்ம வந்து பாத்துக்கலாம். ஏன்னா பொண்ணுடைய குணாதிசயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகார தோரணை இருக்கக்கூடிய ஜாதகமா தான் இந்த ஜாதகம் இருக்கு. அதாவது பொதுவாகவே அந்த 9, 10, 11ஆம் பாவங்கள் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஏற்கனவே அவங்க நம்ம சார் சொன்னாங்க, சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாலே அங்க வந்து 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பாக்குறாரு. அவரே வந்து அந்த வீட்டுக்கு கெடுதல் பண்ண மாட்டாரு. அப்போ தாப்பனார் வந்து சனி பார்வையில இருந்துட்டாலும் அந்த வீட்டு அதிபதியினால சனியை வச்சு இந்த ஜாதகருக்கு கெடுதல் கிடையாது. 10ஆம் பாவத்துல சுக்கிரன் உட்கார்ந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. பங்கப்படம் 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது. அதனால பெண் ஜாதகம் நல்ல ஜாதகமா இருக்கு. அதிகாரமான பெண்ணா தான் இருக்கும். அந்த அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி சரிங்க. ஐயப்ப கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வேலை கிடைச்ச பின்னாடி கல்யாணம் பண்ணலாமாங்கயா? ரெண்டுமே உங்களுக்கு நடக்கும்மா. ரெண்டுமே நடக்குமாங்கயா? சரிங்க. நல்ல நேரம் அவங்க பொருளாதாரத்துப்படி நல்ல நேரமா இருக்கு. அதே நேரம் அவங்க அப்பா வரக்கூடிய 2029 வரைக்குமே அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சிரமமான காலமா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த கடந்த ஒரு 3 மாசமா கொஞ்சம் அவர் உடல்நிலை தேடி வரக்கூடிய இருக்கு. அவர் வந்து கருத்துல வச்சுக்கோங்க. ரேவதி மேடம், நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து அலைன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. அவங்க நினைக்கிறது என்னன்னா, அந்நியம்னா அந்நியத்துல முடியும் அப்படிங்கிறது வந்து அடுத்த கேஸ்ட்ல முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல இடமா இருக்கு. கேட்டுட்டு இருக்காங்க, அப்படி முடிக்கலாமான்னு கேக்குறாங்க. ராகு கேது இருக்கனால கலாச்சாரத்தை மீறிதான் அந்த கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பொண்ணோட விருப்பத்தின் படிதான் பண்ண வேண்டியது இருக்கும். பொண்ணு விரும்புனா பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் சார் சொல்லியிருக்கோம்.
ஆமாம்மா, அதாவது கலப்பு திருமணம்ங்கிறதையும் இந்த ஜாதகம் காட்டத்தாமா செய்யுது. அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. இல்ல அதுதான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு, அந்நிய திருமணம் தான் பண்ணணும், பெண்ணு விருப்பத்தை கேட்டு செய்யுங்க. ஆமா ஆமா, வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு கூட வேலை கிடைக்கட்டும், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதுதான் சொல்லுவாங்க, திருமணத்துக்கு உண்டான நீங்க தாராளமா திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த ஜாதகத்துக்கு கலப்பு திருமணம் தான் நடக்கும். அதை பத்தி நினைக்காதீங்க. ஏன்னா ராகு கேதுகள் அமரும் பொழுது இந்த பெண்ணு வந்து அந்த மாதிரிதான் திருமணமாகி நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம் காட்டுதுமா. சொல்லுங்கம்மா. சரிங்க சார், சரிங்க சார். அப்ப 2029 வரைக்கும் இவருக்கு இப்படித்தான் இருக்குமாங்க சார்? இந்த அதாவது பொதுவா இந்த பெண்ணை நீங்க வெளியே அவர் நல்லா ஆயிடுவாருமா. சரிங்க சார். இந்த பெண்ணை வந்து நீங்க திருமணம் முடித்து இல்லைன்னா வேலை விஷயமா நீங்க வந்து வெளியூருக்கு அனுப்பும் பொழுது தகப்பனார் நல்லா இருப்பாரு. சரிங்க சார், சரிங்க சார். சரிங்கம்மா. சார் கருணா சார் நீங்க சொல்லுங்க சார். சார் சார் ஒரு விஷயம் சார், இந்த பொண்ணுக்கு வந்துங்க சார் தந்தையோட வழியில இருக்க பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி இருக்காங்க சார். இந்த நம்ம உங்களுக்கு பதில் சொல்றாங்க. சரிங்க சார். அவங்க சொல்லட்டுமா? சரிங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார். தந்தை வழி பூர்வீக சொத்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கேட்கிறாங்க சார். சொல்லுங்க சார், திரும்ப கேளுங்க சார். சார் தந்தை வழி பூர்வீக சொத்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த பெண் சொல்றாங்க. ஏமா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா? 2ங்கய்யா. இது மூத்த பொண்ணாங்கம்மா? ஆமாங்கய்யா. அந்த பொண்ணு என்ன செய்றாங்கம்மா? படிச்சிட்டு இருக்கா. அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. சரி சரி. ஆமா ஆமா. முதல் சொன்ன மாதிரி பெண்ணை வெளியேற்றிட்டீங்கன்னா தகப்பனார் நல்லா இருப்பாருமா. சரிங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார். கண்ணா சார் அவங்க கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க சார். தந்தையோட சுகம் பத்தி திரும்ப கேக்குறீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தந்தையோட கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்தையும் பாக்குறதுனால கொஞ்சம் டைட் பண்ணி தான் கட்டாயம் கியூர் பண்ணிடுவாரு. அடுத்த ஜூன் மாதம் வரப்போ வந்து இவர் வந்து ஓரளவு கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால சுகத்தை கொடுத்துதான் தீருவாரு. அதை வந்து அடுத்து வந்து இந்த பொண்ணுக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து நாடிபடி பார்த்தோம்னா சுக்கிரன்கிறத பெண்ணு. அந்த பெண்சான அதிபதியான அந்த சுக்கிரன் வந்து அடுத்து சூரியனை தான் பார்க்க போறேன். அப்ப உச்ச சூரியனை பார்க்குது. அப்ப கட்டாயம் சார் சொன்ன மாதிரி இந்த சூரிய தசாவோட கட்டாயம் இந்த பொண்ணுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க சிம்ம சாணம் எந்த விதத்திலையும் கெடுது. திருமணம் செய்யறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொண்ணோட 7ஆம் இடத்துல வந்து 2ஆம் அதிபதி இருக்க. அப்ப இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு விருப்பப்பட்ட அந்த பொண்ணோட சுய விருப்பத்துலதான் விருப்பப்பட்ட மாதிரிதான் கல்யாணம் நடக்கும். ஆனா அந்த மாப்பிள்ளை யாரா இருப்பா அப்படின்னா இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. 2க்குரியவர் ஏணி. 2ங்கிறது வருமானம் தரக்கூடிய அவனாவும் இருப்பாங்க. வரக்கூடியவர் சம்பாதிக்கக்கூடியவராகவும் இருப்பார். இப்படி தெரிஞ்சவங்களாகவும் இருப்பார். இந்த 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. அப்ப யாரு? சந்திரனுங்கிறது தாய்க்கு தெரிந்த அளவு தாய் வழியில் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு. அதனால இது வந்து யாருக்கு தெரியாம எல்லாம் கல்யாணம் நடக்காது. குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிந்த ஒரு நபர் தாய்க்கு தெரிந்த வகையில் தாயோட மூலம்தான் இது கல்யாணம் நடக்கும். அந்த வகையில் இது காணாமையெல்லாம் போய் முடிக்கிறதுக்கான ஜாதகம்லாம் இது கிடையாது. பயப்பட வேண்டாம். தோஷங்கள் யாரும் சொல்றாங்க அப்படின்னா தோஷங்களை நிவர்த்தி பண்றதுக்கு இங்க கர்ணம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அதை பத்தி பயப்பட வேண்டாம். தோஷத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். வர ஜாதகம் தோஷ ஜாதகமா இருந்தா கூட பொருத்தலாம். அடுத்து இப்ப தற்பாதிக்கு குரு புத்தி இடியான்னு திருமணம் கூட நடக்கலாம். குரு புத்தி நல்லா இருக்கு, சனி புத்தி நல்லா இருக்கு, புதன் புத்தி நல்லா இருக்கு, கேது புத்தி நல்லா இருக்கு. ஒரே ஒரு இது அந்த சுக்கிரன் மட்டும்தான் இவங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால அந்த சுக்கிரன் வர்றதுக்குன்னா 2028 மேலதான் சுக்கிரனோட புத்தி எல்லாம் வரும்.
அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம்னா பணத்தை புரிச்சுக்கலாம். பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து அப்படிங்கிறது தாத்தா சம்பாதித்த சொத்தா இருந்தா, தாத்தா சம்பாதித்த சொத்துன்னா 5ஆம் இடம், அங்க சுக்கிரன், அந்த சுக்கிரன் வந்து இந்த ஜாதகிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்காங்க. அந்த பூர்வீக சொத்து இவங்களுக்கு வந்து பெயரும் புகழையும் தரும். அந்த சொத்து இவங்களுக்கு பெயரையும் புகழையும் தருமே ஒழிய இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 11க்கு விரயத்தில் இருக்கு, அதை பெரிய அளவுல அனுபவிக்க முடியாது. பூர்வீக சொத்தாக இருந்தால் பெரிய அளவுல இவங்க அனுபவிக்க முடியாது. அடுத்து தந்தையோட சொத்தா இருந்தா, தந்தையோட சொத்துங்கிறது, தந்தைங்கிறது 9ஆம் இடம், அவரோட சொத்துக்களை 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடமும் எப்படி வருது அப்படின்னா இவருக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கும், அதை அனுபவிக்க முடியாது. என்ன அப்படின்னா சொத்து பாட்டுல இருக்கும், அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுல போய் இவங்க வந்து பெருசா அதுவே வந்து எதிர்பார்ப்பு இருக்காது. ஆனா சொத்து எந்த காலத்தையும் அழியாது. அதாவது என்னன்னா 50 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னா யாரோ ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டு பிள்ளைய போட்டுக்கிட்டு இருப்பான், சொத்தோட மதிப்பு போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா இது இவங்க போய் அந்த ஒரு மாட்டாங்க, சொத்து மட்டும் வளர்ச்சி அடைந்துகிட்டே இருக்கும். தந்தையின் சொத்தாக இருந்தாலும் சரி, தாத்தா சம்பாதிச்ச பூர்வீக சொத்தாக இருந்தாலும் இவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட்டிக் கொண்டே இருக்கும், அழிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை அனுபவித்துதான் வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏன்னா 16ஆம் இடத்துல இருந்தாலும் அதை அனுபவிப்பாங்கன்னு சொல்லணும். இவங்க வந்து 10ஆம் இடத்துல இருக்கு. என்னோட கருத்து அதான். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற சொல்லி. நன்றிங்க சார். கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் எடுத்துக்கோங்க, நம்ம அவங்களுக்கு வந்து பலன் கொடுத்துட்டு விடைபெற்றுக்கலாம். ஏமா நம்ம கேக்குதுங்களாமா? நீங்க உள்ள இருக்கீங்களா? கேக்குதுங்க. நம்ம கருணா சார் சொன்ன மாதிரி இந்த பெண்ணுக்கு வந்து அந்த பூர்வீகத்தை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை வந்து இந்த பெண்ணுக்கு இல்லாம தாமா காட்டுது. சரிங்க. பூர்வீகம் இருந்தாலுமே இந்த பெண்ணுக்கு வந்து அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியதை இல்லம்மா அது. சரிங்க. ஆமா, அதாவது சொத்து இருக்கும், ஆனா அது பெண்ணுக்கு வந்து அதை அனுபவிக்க முடியாதுங்கிறத ஒரு சாரும் சொன்னாரு. அதே நேரம் தகப்பனார் அப்படின்றவரு அவருடைய பாக்கியத்துல அவர் வந்து அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குமா அவருக்கு? சரிங்க. தகப்பனார் இவருடைய பூர்வீக சொத்துனா ஒரு தகப்பனார் சம்பாரிச்சதா இல்ல அதுக்கு முன்னாடி உள்ளதாமா? இவர் தகப்பனார் சம்பாரிச்சதுதாங்க. அப்பா சம்பாரிச்சது இல்லீங்களா? ஆமா ஆமா, எங்க மாமனார் சம்பாரிச்சது. அதத்தான் சொல்ல வரேன். இவருடைய அப்பா சம்பாரிச்சது, அதாவது பொண்ணுடைய தாத்தா சம்பாரிச்ச சொத்து அது இல்லீங்களா? ஆனா இந்த பெண்ணுக்கு வந்து அந்த கொடுப்பனை வந்து ஜாதகத்துல இல்லாம தாமா இருக்கு. இவருக்குமே இல்லைங்க, இது வரைக்கும் இவருக்குமே கிடைக்கல. இவங்க அண்ணா கொஞ்சம் வில்லங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ணாவும் சரி, இவங்க தங்கச்சி பசங்க, எங்க வீட்டுக்காரோட அண்ணாவும் தங்கச்சி பசங்களும் வில்லங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவருக்குமே இன்னும் அதுல ஒரு கொஞ்சம் கூட கிடைக்கல. ஆமா, அவருடைய 4ஆம் பாவம், தகப்பனாருக்கு 4ஆம் பாவம்ங்கிறது அங்க சனி உட்கார்ந்துருக்கு, அது வந்து கெடுதல் பண்ணிக்கிட்டு தாமா இருக்கும். சரிங்க. இருந்தாலும் வந்து இவர் விட்டு கொடுக்க மாட்டாருமா, ஏன்னா சனி வந்து அவர் வீட்டவே பாக்குறதுனால இவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு. பிரச்சனைகளோட தான் அந்த சொத்து இருந்துகிட்டு இருக்குங்கிறத காட்டுது. ஆமாங்க, பிரியாமலே அப்படியே இருக்குதுங்க. ஆனா என்னைக்குதான் கிடைக்கல. நம்ம இப்ப 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், இவருக்கும் முடியல. அது ஏதாவது பண்ணனா நல்லா இருக்கும்னு பார்த்தாக்கா இவங்க அண்ணன் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு, அவங்க தங்கச்சி பையனும் உங்க அண்ணனும் வில்லங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சொத்து அவங்களுக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது எப்படிதான் நாங்க சரி பண்றேன்னு எங்களுக்கு தெரியல. அதாவதுமா இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா கணவர்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா? இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் அவருடைய ஜாதகப்படி எடுக்கும் போது அங்கேயும் பாத்தீங்கன்னாலே அவர் மூலமா தாமா இதுக்கு வந்து ஒரு விடிவு காலம் வரணும். சரிங்க. இப்ப அவர் கணவர் சொல்லுங்க. இந்த பெண்ணுக்கு திருமணத்தை முடிச்சீங்கன்னா அவர் மூலமா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு விடை வருமா? காரணம் பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் இடம் வந்து உச்சம் பெற்ற சுக்கிரன் உட்கார்ந்துருக்காருமா. அவரும் பாத்தீங்கன்னா
அந்த லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரே வந்து இந்த ஜாதகத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகிறாரு. அவர் நல்ல முறையில் இருக்கிறனால இந்த பெண்ணுடைய மூலமா தாமா இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். இவரு பெண்ணுடைய தகப்பனார் போராடிக்கிட்டே கிடைக்காதுமா. சரிங்க. தான் இருந்துகிட்டு இருக்கோம். சரிங்க. இப்ப பாப்பாக்கு வரப்போற கணவர் எப்படி இருப்பாரு? அவங்க குடும்பம் எப்படிங்க இருக்கும்? சார் சொல்லுங்க சார். பிறந்தவங்க அப்பா அம்மா சார் கருணா சார் சொல்லுங்க சார். அப்படிங்கிறது கும்பமனை. அவரோட வருமானம் வந்து மீனம். அதோட அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் அதிபதி 2ல இருக்காரு. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இவருடைய வருமானத்தை எல்லாம் எடுத்து வீடு, வண்டி, வாகனம், சொத்து அப்படின்னு வாங்குறதுக்காக செலவு பண்ணியிருப்பாரு. அடுத்த 12ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப இவருக்கு வர வருமானத்தையும் அங்கேதான் போட்டிருப்பாரு. இவருக்கு விரைய செலவு அப்படின்னு வந்தாலும் இவருக்கு எதுக்கு வீடு, வண்டி, வாகனம், தன் சுகம் சார்ந்த விஷயங்கள்ல தான் இவரு செலவே பண்ணுவார். யாரு செலவெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஜாதியோட தகப்பனர். அப்ப சொத்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க குரு பகவான் இருக்காரு, சனி பகவான் இருக்காரு, புதன் பகவான் இருக்காங்க. அப்ப புதன் அப்படின்னாவே அவர் 6க்குரியவர். சில வம்புகள் இருக்கதான் செய்யும். இது வந்து இந்த ஜாதகருக்கு 8க்குரியவர். அந்த சொத்துல கட்டாயம் சில வம்புகள் இருக்கும். அடுத்து வந்து சனி பகவான் இருக்காரு, அவரு 12. அதுல செலவுகள் இருக்கதான் செய்யும். ஆனா அதே நேரத்துல அந்த சொத்திலிருந்து ஒரு வருமானம் கட்டாயம் வந்து இவருக்கு ஸ்ட்ராங்கா வரும். ஏன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. அந்த சொத்து வந்து கட்டாயம் இவருக்கு வந்து பின்னாடி ஒரு வருமானம் வரும். அது அடியறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. சரி, இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து கொடுக்கலாமா அப்படின்னா என்னை கேட்டா அடிச்சு சொல்றேன், இந்த பொண்ணுக்கு சொத்தே கொடுக்க கூடாது. ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க செவ்வாய் வந்து கேதுவோட சாரம் வாங்கிட்டு, செவ்வாய்ங்கிறது சொத்து, கேதுவோட சாரம் இருந்தது அப்படின்னா சொத்தை கொடுத்தீங்கன்னா இந்த பொண்ணு எடுத்து வச்சீங்கன்னா இந்த பொண்ணுக்கு உடல்நல கேடு வந்துடும். அப்ப சம்பாரிச்சது என்ன பண்ணா பொண்ணு அடிச்சிடவனா வேண்டாம், அதெல்லாம் பூர்வீக சொத்தெல்லாம் அப்படியே இருக்கு. இந்த பொண்ணு அடிக்கிறதுக்காக இல்லை. திருமணம் முடிஞ்சு அதுக்கு அடுத்து பேரம் பேச்சு வந்த முன்னாடி அவங்களோட ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு பிற்காலத்துல அது செய்யுங்க. சொத்தை கொடுத்து இந்த பொண்ணோட சுகத்தை கெடுத்துட வேண்டாம். அதாவது தானா தனக்கு தேவையானதை சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் தான், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சொத்தை உங்களோட பராமரிச்சு வைங்க, ஒன்னும் இதாகாது. செலவுகள் வரதான் செய்யும். பின்னாடி கட்டாயம் வந்து இவருக்கு ஒரு வருமானமா வரும். ஏன்னா 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. அந்த சொத்து ஒரு வருமானமா இவருக்கு வரும். இந்த பொண்ணுக்கு மட்டும் நேரடியா சொத்து கொடுக்க வேண்டாம். நன்றி. நன்றிங்க சார். எம்மா கேட்டுக்கிட்டீங்களாமா? கேட்டுக்கிட்டாங்கயா. சரிங்கம்மா கேட்டுக்கிட்டாங்கயா. சொல்லுங்க. இப்ப பாப்பாக்கு வரக்கூடிய கணவர் கூட பிறந்தவங்க அவங்க தாய் தகப்ப எப்படிங்க இருப்பாங்க, அதை பார்த்து சொல்ல முடியுமாங்கய்யா? பொருத்தம் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தை கொடுங்கம்மா. அப்பதாம்மா. சரிங்க சரிங்கய்யா. இப்ப பாப்பா கூட பிறந்த பாப்பாவுக்கு எப்படிங்கய்யா இருக்கும்? அதாம்மா அந்த பொண்ணு ஜாதகத்தை கொடுங்க, அதை பார்த்து சொல்லலாம். சரிங்க. இப்போ வந்து பாப்பனாருக்கு முடியலன்னு கேட்கும் போது அதை வந்து இப்ப முழுமையா சொல்லியாச்சு. கூட பிறந்த பெண்ணு கூட பிறந்த பெண்ணு இந்த இளைய சகோதரம்ங்கிறது நல்லாத்தாமா இருக்கு, நல்லா இருப்பாங்கம்மா. சரிங்க சரிங்க. இந்த பொண்ணு நல்லா படிச்சு அதுவும் உயர்ந்த வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு தாமா இந்த ஜாதகத்துல காட்டுது. சரிங்க. அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது முழுமையா சொல்லலாம்மா. சரிங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்படியே 10 மணிக்கு மேல ஆயிடுச்சுங்க சார். முன்னொரு நாளைக்கு அவங்களுடைய இளைய சகோதரியுடைய ஜாதகம் கொடுக்க சொல்லுங்க சார். டீட்டெயிலா பார்த்து சொல்லுவோம் சார். சரிங்க சார். சரிங்கம்மா, நீங்க வந்து உங்களுடைய இதை சொல்லிருங்கம்மா. நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம்மா மீட்டிங்க. உங்களுடைய சரிங்க. உங்களுக்கு பலன் சொல்றவங்களுக்கு பூரா நீங்க வந்து சரியா சொல்லியிருக்காங்களாங்கிறத நீங்க வெளிப்படுத்திடுங்க. எல்லாருமே நல்லா சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. எல்லாரும் நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றிங்க. சரிங்கம்மா. சரி.
இத்துடைய இன்றைய வந்து நம்ம எல்லாரும் முடிச்சுக்கலாம். எல்லாருமே வந்து அவங்கவங்க விடைபெற்றுக்கலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க. நன்றி வணக்கம். நன்றிங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி.